ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராமத்து ஸ்டைலில் சூப்பராக ஒரு மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம சொரைக்காய், அவரைக்காய் இதெல்லாம் போட்டு வச்சுருக்குறோம் இன்றைக்கி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு வீடியோவில் போய் பார்ப்போம். இப்போ நான் 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகுத்தூள், ஜீரகத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துப்போம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே நான் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு தக்காளி, நல்லா மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா இலை இது எல்லாமே சேர்த்துட்டு இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இந்த இஞ்சி பூண்டோட பார்த்திங்க அப்படின்னா மிளகு, பெருஞ்சீரகம், ஜீரகம் இது எல்லாத்தையுமே நான் சேர்த்து அரைச்சிருந்தேன். அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு குழம்பு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா தனியாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த குழம்புக்கு குழம்பு மிளகாய்த்தூள் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மட்டன் அந்த தண்ணியோட பார்த்திங்க அப்படின்னா மட்டன் எல்லாம் சேர்த்துட்டு இந்த பாத்திரம் பத்தலை அப்படிங்கிறதுனால நான் ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துருக்குறேன். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மூடி போட்டு குக் பண்ணணும். நல்லா ஒரு கொதி வரணும். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலைலாம் போட்டுட்டு நான் மூடி போட்டிருக்கிறேன். சொரைக்காயும் அவரைக்காயும் எடுத்துருக்கிறேன். இது கூட கத்திரிக்காய், முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுவும் அந்த அவரைக்காய் பார்த்திங்க அப்படின்னா மட்டன் குழம்புல போட்டு நம்ம செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரெட் அவரை சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் குழம்பு. இப்போ இந்த காயெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் பிறண்டு வரும். அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்கள். அந்த சொரைக்காய், அந்த அவரைக்காய்லாம் நல்லா வெந்து வரணும். குழம்பு இப்போ நல்லா வெந்து நான் சிம்மில் வச்சு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு இது சூடான சாதத்தோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி ட்ரை பண்ணுவீங்க. நம்ம சேனலில் நிறையா சமையல் வீடியோவும் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.